கடைக்கு வாங்கின ஃப்ரூட்ஸ்லாம் வீட்டில் நிறையா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நம்ம கஸ்டர்ட் பவுடர் யூஸ் பண்ண போகிறது இல்லைங்க, அதே சமயம் சமைக்கவும் போகிறது இல்லைங்க. இதுக்கு நான் ஒரு பவுலில் கொஞ்சமாக மக்கானா எடுத்துக்கிட்டேங்க. கூட ஒரு 10 முந்திரி 10 பாதாமை ஊற வச்சு தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு அது கூட ஆட் பண்ணிக்கிட்டேங்க. அதை கூட கொஞ்சம் வார்மாக இருக்கிற பால் ஊற்றி ஒரு அரை மணி நேரம் கிட்ட ஊற வச்சிடலாங்க. அது ஊறிட்டு இருக்கிற கேப்லேயே என்னெல்லாம் ஃப்ரூட்ஸ் வீட்டில் இருக்கோ அது எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கலாங்க. இது ஒரு அரை மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா அதை மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு கூட ஒரு டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் பவுடருங்க. உங்களுக்கு எவ்வளோ இனிப்பாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தேன் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் ஒரு பவுலில் போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிறதையும் அந்த பவுலில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாங்க. நல்லா சில்லுன்னு எடுத்து சர்வ் பண்ணி சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்களும் வீட்டில் ஃப்ரூட்ஸ் நிறையா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நம்ம எல்லாமே ஹெல்த்தியான இன்க்ரீடியன்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறனால எந்த கில்ட்டும் இல்லாமல் சாப்பிட்லாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.